என்ற கதாநாயகன் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை எளியோரின் எழுச்சி நாள். எந்த இடத்துல சாதாரண மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களோ அந்த இடத்தில் தான் ஒரு அரசியல் கட்சி சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறது என்று பொருள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் கண்டுபிடித்த அந்த ஒரு மந்திர சொல், அந்த வார்த்தை எவ்வளவு பேருக்கு வசியப்படுத்தப்பட்ட வார்த்தை, எவ்வளவு பேரை வசீகரம் செய்த வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையை இப்பொழுது சொன்னால் கூட லட்சம் பேர் உணர்ச்சி வசப்பட்டு கைதட்டக்கூடிய வார்த்தை. அதுதான் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே. உலகத்தில் இப்படி ஒரு தலைவருக்கு அவர் இறந்த பிறகு அவர் உச்சரித்த வார்த்தையை சொன்னால் கூட கோடிக்கணக்கான பேர் மெய் சிலிர்த்து கைதட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் இன்னைக்கு ஒரு 12/12/2025 இன்னைக்கு யாரோட பிறந்த நாள்? சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட பிறந்த நாள். அன்னைக்கு எனக்கு தேதி கிடைச்சிருக்கு பாருங்க. ரஜினி சார் தான் கலைஞரை பற்றி ஒரு அருமையான வார்த்தை சொன்னார். சிலருக்கு கடவுளர்களை சிலருக்கு கடவுளை பிடிக்காமல் இருக்கும், பிடிக்கும். ஆனால் ஒரு சிலரை கடவுளுக்கே பிடிக்கும். அது யாரும் அல்ல, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரைத்தான். கடவுளுக்கே ஒருவரை பிடிக்கும் என்றால் அவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் வாய்ஸிலே சொல்லணும்னா, கடவுளை ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் கடவுளுக்கு ஒருத்தரை பிடிக்கும். அது வேற யாரும் இல்லை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் சொன்ன வாக்கியம். அவர் ஒரு தடவை தலைவரை பார்க்க வந்திருக்காரு. முக்கியமான அரசியல் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் ரஜினி தலைவரை கலைஞரை பார்க்க வந்திருக்காரு. பார்த்துட்டு போயிட்டாரு. கோபாலபுரத்துலேருந்து இறங்கி போயிட்டாரு. பத்திரிக்காரங்களாம் வந்து தலைவர்கிட்ட ரஜினி என்ன பேசினாருன்னு கேட்கறதுக்கு இந்த ஒரு மாதிரி கேமராவெலாம் வச்சுக்கிட்டு மைக்கெல்லாம் வரிசையாக வச்சு, ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார் அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியமான விஷயம். அதுக்கு தலைவர் சொன்னார், ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னார். பத்திரிகாரங்களா பின்ன என்ன உருதுலையாக பேசியிருப்பாரு? தமிழில் தாங்க பேசியிருப்பாரு. என்ன பேசினார் அப்படின்னு ஒரு பத்திரிகாரர் கேட்குறாரு. தலைவர் இப்படியே பார்த்துட்டு, அது சொல்லக்கூடாது, நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல தலைவர், ரஜினிகாந்த் என்னிடம் என்ன சொன்னார் என்றால் அப்படின்னு எல்லாம் பேப்பர் பேனாவெல்லாம் சொல்ல போறாரா. ரஜினிகாந்த் என்னிடம் என்ன சொன்னார் என்றால், என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார். பத்திரிகாரங்களாம், ஐயா நாங்கள் வாரம்யா. உண்மையிலே இப்படி ஒரு பத்திரிகையாளரை சந்தித்த ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை தவிர வேற எந்த தலைவர் இருக்க முடியாது. அதற்கு பிறகு நமது திராவிட மாடல் முதலமைச்சர் அவருடைய பதவி பிரமாணம் செய்த நிலையிலேயே அன்னைக்கே அவர் யாருங்கிறத காமிச்சிட்டார். அன்னைக்கு இருந்த ஆளுநர் அவர் வந்து மேடையில் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. தலைவர் அந்த மைக்கில் இருக்காரு, ஆளுநர் இந்த மைக். ஆளுநர் ஆரம்பிக்கிறார், ஐ எம்.கே. ஸ்டாலின். தலைவர் என்ன சொல்லியிருக்கானா, எம்.கே. ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு தான் சொல்லுவாருன்னா ஆளுநர் எதிர்பார்த்தார். ஆனால் தலைவர் என்ன சொன்னார்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னார். ஆளுநர் என்னடா நம்ம ஒன்று சொல்கிறோம், அவர் 2-3 வார்த்தை சேர்த்து சொல்கிறாரு, என்னடா அது அப்படின்னு முடித்து ஏன்னு கேட்கல. அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுதே நம் திராவிட மாடல் முதலமைச்சர், ஆளுநருக்கு அடிமை நான் அல்ல, நான் எதை நினைக்கிறேனோ அதைத்தான் தமிழகத்தில் செயல்படுத்துவேன்னு பதவி பிரமாணம் அன்னைக்கே கோடிட்டு காட்டிய முதலமைச்சர் நம் தமிழக முதலமைச்சர். நம்ம இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற அருமை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவருடைய சிறப்பு என்னன்னா, எங்க மக்களை சந்திச்சாலும் ரொம்ப எளிமையா பேசுவார். முதல்ல சிரிச்ச முகம், அது ஒண்ணு போதுமையா.
அவர் வருங்காலத்தில் திராவிடத்தை தீர்மானிக்கின்ற அடுத்த தலைமுறை அவர்தான். ஒரு தலைவருக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான குவாலிபிகேஷன் சிரிச்ச முகம் தான். சில பேர் வணக்கம் சொல்றத கூட கோபமா சொல்லுவேன். எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னா ஏன்டா, ஏன் பிரஷர் கிரஷர் வந்து செத்துறாத. எல்லாருக்கும் வணக்கங்கிறத ரெண்டு கையை குறித்து. ஆனா நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் பேசுறப்ப, வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்பார். நல்லா இருக்கான், பார்த்தாலே தெரியுது அப்படின்ட்டு இயல்பா ஆரம்பிப்பார் பேச. ஒரு மனிதன் இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த மனிதன் இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் மக்களின் மனங்களை வென்றெடுப்பதற்கு இந்த 2 குவாலிபிகேஷனே போதும். பள்ளிக்கூடத்தில் 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் பெண்கள் தான் ஆசிரியர்களா இருக்கணும்னு கலைஞர் ஒரு சட்டம் போட்டார். ஏன்? ஆம்பளையில 1ஆம் கிளாஸுக்கு போட்டா என்ன ஆகும்? நல்ல கணங்குறன்னு மீச வச்சு ஒரு ஆளு பள்ளிக்கூடத்துக்கு 1ஆம் கிளாஸ் வாத்தியாரு ஆனில் ஆடுன்னா நான் மாடு மேய்க்காவது போயிடுறேன், உனக்கிட்ட நான் படிக்க முடியாதியா சார், அதெல்லாம் வரக்கூடாதுடா உட்காடுறான்னு சருன்னு வகுப்புலேயே அடிச்சிட்டான். ஆனால் ஒரு பெண் ஆசிரியராக இருந்தால் தான் என்னது, அவங்க சொல்லி கொடுக்குற அந்த பாட்டு சொல்லி கொடுக்குற அந்த சிரித்த முகம் மகிழ்ச்சியிலே அந்த பயிரை படிச்சிருவாங்க. அதில் எல்லாருக்கும் ஒரு நர்சரி பாட்டு எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான். என்ன பாட்டு தெரியுமா? எல்லாரும் ரொம்ப ஆசையாக படிக்கிற பாட்டு. ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா. லாஸ்ட் வாக்கியம் என்னது? ஓப்பன் யுவர் மவுத், வாயை திறந்து நல்ல சிரிங்கடா, அப்பதான் நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். இந்த அந்த திருப்பரங்குன்றம் தான் இன்னைக்கு பஞ்சாயத்து ஆகி கிடக்கு. இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கீங்களே என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகள் உட்கார்ந்துருக்கீங்க, கழுத்தில் சிலுவை போட்டு ஒரு அம்மா உட்காந்துருக்கு, நெத்தியில விபூதியும் குங்குமம் அடிச்சுட்டாங்க பாரு, ஒரு பாட்டி சிரிக்கிற சிரிப்பை பாருங்க. இங்க தெரியுது பாருங்க குங்குமம் போட்டான் அந்த விபூதியும், எல்லாம் ஒன்னா உட்கார்ந்துருக்கீங்களே. கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தமிழர்கள் என்று ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கவே இந்த ஒற்றுமையை உருவாக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நாகூர் அனிஃபா அவர்களுடைய 100ஆண்டு விழாவுக்கு துபாய்க்கு போயிருந்தாங்க. நான், என் பேரு லியோனி, இன்னொருத்தர் அங்க கூட வந்தவர் யாருன்னா புஷ்பவனம் குப்புசாமி. புஷ்பவனம் குப்புசாமி, லியோனி 2 பேரும் எதுக்கு சிறப்பு விருந்தினராக போயிருக்கோம்னா நாகூர் அனிஃபாவோட 100ஆண்டு விழாவில். அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர், நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன். நாங்கள் 2 பேரும் என்ன பாட்டு பாடினோம் தெரியுமா? துபாயில் முதல்ல போனோன்னு நான் ஆரம்பித்த பாட்டு, வாழ்நாள் எல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட, 1000 கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாட முடியாது. வரிசையா நாகூர் அனிஃபாவோட மார்க்க பாட்டா பாடினேன். அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும், அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அடுத்து ஒரு பாட்டு, இறைவனிடம் கையில். ஆன்மீகமும் மதத்தை அடிப்படையாக வைக்கப்பட்டுள்ளது அல்ல, மனதின் அடிப்படையில் வைக்கப்பட்டதுதான் ஆன்மீகம். மனசு சுத்தமா இருந்தா எல்லா கடவுளும் ஒண்ணுதான் ஐயா. சிவபெருமான கும்பிடுறவங்க 3 கோடு போட்டு விபூதி அடிப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. முதல் கோடு, 2வது கோடு, 3வது கோடு, நடுவுல குங்குமம். பெருமாளை கும்பிடுறவங்க இப்படி 3 கோடு போடுவாங்க, 2 ஒயிட்டு, நடுவுல 2 ராமம். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் பிதா சுதன் பரிசுத்தாவி 3 தான். பிதா சுதன் பரிசுத்தாவி அந்தோனியார் ஆரோக்கியமாக எல்லாம் அப்படியே போயிட்டுக்கிட்டே இருக்குல்ல, 3 தான். The name of the Father and of the Son and of the Holy Spirit. இஸ்லாமியர்கள் பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம், அதுக்கு ஒரு நம்பர் இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க 786. அந்த நம்பர் 3ஐயும் கூட்டுங்க,
8 7 15 15 6 21 2 1 கூட்டுங்க 3ஆம் நம்பர்ல முடியுது. 3 மதத்திலும் இந்த 3 என்கிற எண் ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் ஓரிடத்திலிருந்து பிறந்தவர்கள் தான். இடையில் ஏற்படுத்தி கொண்ட மார்க்கண்டாயா மதம் ஒரு தீபத்தை எங்கே ஏற்றினாலும் அதனுடைய நிறமோ அதனுடைய தன்மையோ மாற்றப்படுமா? வீட்டுக்குள்ள ஒரு சின்ன குத்து விளக்கு ஏற்றினாலும் அந்த தீபம் மேல் நோக்கி தான் எரியும். அதே மாதிரி ஒரு பெரிய தீப்பந்தத்தை அப்படி பிடிச்சாலும் அந்த தீபம் மேல் நோக்கி தான் எரியும். ஆனா ஒரு சர்வேக்கல்ல ஏற்றினாலும் சரி, விளக்கு தூணில் ஏற்றினாலும் தீபம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதில்லை. தீபத்தின் பெயரால் மக்களை பிரிக்கின்ற அந்த பாஜகவின் சூழ்ச்சியை திருப்பரங்குன்றத்திலே முறியடித்தார்கள். அதைத்தான் இன்னைக்கு சொல்றோம். பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றிய பிரதமர் ஐயா இருக்காரு நரேந்திர மோடி. ஆஹா, சிவாஜி கணேசனுக்கு முன்னாடியே நடிக்க வந்திருந்தாருன்னா அவருக்கு தான் செவாலிய விருது, நடிகர் திலக விருது கொடுத்துருப்பாங்க. எங்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா அகிர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதுற்று உழுகு அப்படின்பாரு. நம்ம ஆளுங்க ஐயா திருக்குறள் தான் சொல்றாரா, தமிழை நேசிக்கிறாரா அப்படின்னு சொல்லுவான். தமிழ் வளர்ச்சிக்கு நிதியை கூடியான்னா சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி, தமிழ் மொழிக்கு 75 கோடி. அக்ர முத்துல எழுத்தான்னு சொல்றீங்களே, எங்களுக்கு ஒரு 1000 கோடி தமிழ் வளர்ச்சி கொடுக்க வேண்டியதானே? அது நாங்கள் மேடையில் சொல்லுவோம், ஆனால் இது மட்டும் கொடுக்க மாட்டோம். எப்படி அதை ஏற்றுக்கிறது? பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம்ங்கிற பாட்டு ஆரம்பித்து 150 வருஷத்தை கொண்டாடுறாராம். அப்போ சொல்கிறப்ப நரேந்திர மோடி ஐயா சொல்கிறாரு, பாரதி I quote a poem of Bharati, தாயன் மணிக்கொடை பரேர் அதை தந்து பணிந்து பிறந்திட வரேர் அப்படின்னார். தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். பாராளுமன்றத்தில் இந்தியில் எழுதி கொடுக்குறாங்க. தாயின் மணிக்கொடி பரேர் அதை தாழ்ந்து பணிந்திட வரேர். எதுக்கு பாராளுமன்றத்தில் இப்போ பாரதியார் பாட்டு? தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. வந்தே மாதரங்கிற பாட்டை எதுக்கு பாராளுமன்றத்தில் சொல்றீங்க? வந்தே மாதரம் பாட்டை எழுதினவர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர். அங்கேயும் எலெக்ஷன் வரப்போகுது. எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் வரப்போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டை கொடுக்கறது. ஒரிசாவில் போய் தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் ஜெகநாதர் கோயில் சாவியை திருடிட்டு போயிட்டான்ட்டாரு. எங்க? ஒரிசாவில். ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ போய் பீகாரில் இருக்கக்கூடிய மக்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு குருடா. எல்லா இடத்திலும் இப்படி வேஷங்களை போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மதவாத சக்தி பாரதிய ஜனதாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற ஒரு தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர், தமிழக முதல்வர். அதற்கு துணையாக இருந்து கொண்டிருப்பவர் நம் உதயநிதி ஸ்டாலின். அவர் முதல்ல அரசியலுக்குள்ள எப்படி வந்தார்? மார்ச் 1ஆம் தேதி நம் தலைவருடைய பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கொடியேற்ற அவரை கூப்பிட்டாங்க. அன்னைக்கு எங்க ஷூட்டிங் இருக்கோ அந்த ஏரியாவில் திமுக கொடியை ஏற்றிடுவார். ஏற்றினப்ப அவர் கையில் எல்லாரும் ஒரு வீர வாழை பரிசா கொடுத்தாங்க. அப்பெல்லாம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு, கண்ணே கலைமானி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இதான் முதல்ல அவர் அரசியல் மேடைக்கு வந்தார். அதுக்கப்புறம் 2016 ஒரு மோசமான அரசியல் சூழ்நிலை வந்தவுடன் கொஞ்சம் கொஞ்சமா அரசியலுக்கு எப்படி வந்தார்னா, அவருக்கு முதலில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு முரசொலி நிர்வாக இயக்குனர். அந்த பொறுப்பை வாங்கி முரசொலியினுடைய பவள விழாவை இந்தியாவே பாராட்டுகின்ற அளவுக்கு கலைவாணர் அரங்கத்தில் மிக சிறப்பாக அதை நடத்தி காட்டினார். அதிலேயே தலைவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் அரசியலுக்கு இவரை கொண்டு வரலாம். அப்பையும் அவர் மறுத்துக்கிட்டே தான் இருந்தார். அதன் பிறகு சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களை எல்லாம் வெளியேற்றியதை கண்டித்து ஒரு உண்ணாவிரதம் சைதாப்பேட்டையில் இருந்தார். அந்த உண்ணாவிரதத்துக்கு அவர் தலைமை தாங்கினார். அதுக்கு அடுத்து அவர் செய்த முக்கியமான செயல்
மோடி அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது அவரை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுகின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தை கடலூரிலே கலந்து கொள்வதற்காக கருப்பு சட்டை போட்டுட்டு கலைஞரிடம் ஆசீர்வாதம் வாங்கி இந்த போராட்டத்தில் நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு கருப்பு சட்டை போட்டு கோ பேக் மோடி அப்படிங்கிற போராட்டத்தில் கலந்து கொண்டவர் நம் உதயநிதி ஸ்டாலின். அதுக்கப்புறம் நீட் தேர்வை எதிர்த்து ஏற்பட்ட போராட்டங்களில் கைது செய்யப்பட்டு ஒரு நாள் சிறையிலிருந்து திரும்ப மாலையில் விடுதலையாகி இப்படி படிப்படியாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து அதுக்கப்புறம் இவரை பிரச்சாரத்துக்கு அனுப்பலான்னு 2019 நாடாளுமன்ற தேர்தலுடைய பிரச்சாரத்துக்கு அவர் அனுப்பப்பட்ட போது அவர் எளிமையாக சின்ன சின்ன உதாரணங்களை வச்சு மக்களுக்கு புரிகிற மாதிரி பிரச்சாரம் பண்ணார். ஒரு செங்கல் எடுத்து காட்டினார், இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்னாரு. ஏன்னா இது மட்டும்தான் இன்னைக்கு அங்க இருக்கு அப்படின்னா மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனைங்கிறத இன்னும் கட்டவே இல்லை, வெறும் செங்கல் தான் இருக்குன்ட்டு ஒரே ஒரு செங்கல். அதே மாதிரி அவர் பயன்படுத்தின ஒரு முட்டையை எடுத்து காமிச்சார். எப்படி காமிச்சார்? இது என்னன்னு தெரியுதா அப்படின்னாரு. முட்டை, இது உள்ளுக்க என்ன இருக்கு? மஞ்சக்கரு வெள்ளைக்கருன்னாரு. உடைச்சாரு, உள்ள ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க கரு இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லை. இது வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். ஒன்றுமில்லாத ஒரு முட்டை அப்படிங்கிறத இப்படி காமிச்சு மக்கள்கிட்ட சொன்ன உடனே அந்த கட்சி இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டதுங்கிறத ஒரு சின்ன ஒரு பொருளை எடுத்து காமிச்ச உதாரணம். வாத்தியார்னா அப்படித்தான் பாடம் நடத்தின. ஆக்சிஜன்னா குளிர்ச்சியா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடுனா வெப்பமா இருக்கும். வாத்தியாரு குளிர்ச்சினா எப்படி சார் இருக்கான் அப்படின்னா, குளிர்ச்சினா குளிர்றா, வெப்பம்னா வெப்பம்டா. ஒரு நல்ல வாத்தியார் எப்படி சொல்லணும்? உங்களுக்கே இப்போ நான் ஆக்சிஜன் எப்படி இருக்கான், கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குன்னு சொல்லவா? வாய் அப்படி ஊ மாதிரி வச்சு அப்படின்னு உறிஞ்சுங்க, வாய் குளிர்ச்சியா இருக்கும். அப்படியே வாயை ஊதுங்க, வாய் வெப்பமா இருக்கும். உள்ளே செல்லும் காற்று ஆக்சிஜன், அதனால தான் குளிர்ச்சியா இருக்கு. வெளியே வரும் காற்று கார்பன் டை ஆக்சைடு, அதனால தான் வெப்பமா இருக்கு. இப்படி ஒரு சின்ன உதாரணத்தில் யார் சரியா நடத்துறானோ அவன் தான் நல்ல வாத்தியாரு. அதை விட்டுவிட்டு இன்னைக்கு வேற எந்த கட்சிக்காவது இப்படி ஒரு கொடுமை இருக்கா? ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பத்திரிகையில யார் அப்படிங்கிறத சூசகமா எழுதுவாங்க. சில பத்திரிகையிலாம் உடன்பிறப்புகள் அங்கே பல பேர் காத்திருந்தார்கள் அப்படின்னா யாரு? உடன்பிறப்புகள்னா யாரு? எந்த கட்சி? திமுக. ரத்தத்தின் ரத்தங்கள் அங்கே கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். ரத்தத்தின் ரத்தம்னா யாரு? அதிமுக. தோழர்கள் அங்கே சிவப்பு கொடியுடன் நின்று கொண்டிருந்தார்கள். யாரு? கம்யூனிஸ்டுக்காரங்க. கட்சி பேரையே சொல்லாம இதை சொன்னாலே கட்சி தெரிஞ்சிடும். உடன்பிறப்புகள் என்றால் திமுக, ரத்தத்தின் ரத்தம் என்றால் அதிமுக, தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்ட், தம்பிகள்னா அந்த குரூப்பு, சிறுத்தைகள்னா நமது தொல் திருமா அவர்களுடைய கட்சி. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. ஆனா சங்கிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிக்கு அடையாளம் வாங்கின ஒரே கட்சி பாஜக. சங்கிகள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னா யாரு? பாஜக. இன்னும் ஒண்ணு சொல்றேன் நான், தற்குறிகள் அங்கே சரியாக ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டிருந்தது. நான் யாரையுமே சொல்ல, நான் யாரையா சொன்னா எந்த கட்சியவாது சொன்னா, தற்குறிகள் இந்த கூட்டம் அங்கே வேகமாக சென்று கொண்டிருந்ததுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. உடன்பிறப்புகள் என்றால் திமுக, ரத்தத்தின் ரத்தம் என்றால் அதிமுக, தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்ட், சிறுத்தைகள் என்றால் தொல் திருமா அவர்களுடைய கட்சி. ஆனால் சங்கிகள் என்று பாஜகவையும் தற்கூரிகள் என்று ஒரு கட்சியையும் சொன்னதுக்கு பதில் சொன்ன ஒரு கட்சி எது என்றால் நாளை வீணா போற ஒரு நடிகர் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த கட்சி தான். இன்னைக்கு ரஜினிகாந்தோட பிறந்த நாள் அன்னைக்கு சொல்றேன், ரஜினியும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு கட்சியெல்லாம் ஆரம்பிக்கணும்னு ரெடி ஆயிட்டாரு. ஆனா இமயமலையில போய் உட்காந்து யோசித்தார், ஆரம்பிச்சா என்ன ஆகும்? ஒவ்வொருத்தரையா யோசிக்கிறார். சிவாஜி கணேசன், அவரை உடையா நடிகர் வேணும், கைவீசப்பா கைவீசு, கடைக்கு போகல எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களனிவாழ் புலவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா,
அங்கம் புனிதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் என அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். ஏதன்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே ஓடி வாருங்கள். ஆஹா ஓகான் அப்படிப்பட்ட நடிகரே அவரே டெபாசிட் வாங்க வச்சுட்டாங்களே, நம்ம நிலைமை என்ன? யோசனை. கமலஹாசன் உலக நாயகன், ஆகாகா ஓகாகா, முதல்ல ஆத்தா ஆடு வெள்ளத்தா கோழி வெள்ளத்தா, ஆனால் நாயம் மட்டும் வளர்க்கல மயில இப்பெல்லாம் என்னத்தான் வளர்த்தா அடக்கலத்தா. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கண்மணி என்ன நடிப்பு ஒன்று சொல்லிட்டே இருக்கலாம். அவரு என்ன நிலைமைக்கு ஆனார் யோசிக்கிறார். ரஜினிக்கு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்து கடைசிக்கு ஆனால் இப்போம்மா அப்போ இமயமலையில் உத்தரவு கிடைக்குது, வேணாம் பாபா வீணா போயிடுவேன். அந்த உத்தரவு இங்கே மேடையில் வந்து அதான் என் குழந்தை மாதிரி ஒரு மனுஷன் மனசில் பட்டதை அப்படியே சொன்னார். நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன், ஆனால் என்னுடைய வயதை நான் இப்பொழுது யோசிக்கிறேன். என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். என் பின்னால் அணிவகுத்து வருகிறவர்களுக்கு ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கணும், பதவிகள் கொடுக்கணும், வெற்றி பெற வைக்கணும். அதற்குரிய கட்டமைப்பை என்னால் செய்ய முடியுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு என்னால் அதை செய்ய முடியாது. அதனால் என்னை நம்பி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கின்ற என் ரசிகர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்ன ஒரு நடிகர், சூப்பர் ஸ்டார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். தன்னுடைய நிலைமை என்னங்கிறத தெரியணும். ஒரு குழந்தை படிப்படியாக தானே வளரான். எந்த குழந்தையாவது பிறந்தோன்னே நேராக ராயபுரம் ஹோட்டலில் போய் 2 இட்லி கொடுப்பான்னு பிறந்தோன்னே இறங்கி ஓடுதா ஒரு குழந்தை? பிறந்தோன்னே இப்படியே பிறண்டு படுக்கிறதுக்கு 3 மாதம் ஆகும், கண்ணை பார்க்க 4 மாதம் ஆகும், அப்பா அப்பா அம்மா அம்மாங்கிறதுக்கு 6 மாதம் ஆகும், எந்திரிச்சு உட்கார்றதுக்கு 8 மாதம் ஆகும், செவுத்த பிடிட்டு நிற்க 10 மாதம் ஆகும், செவுத்த பிடிச்சிக்கிட்டே நடப்பான் 11 மாதம். அப்புறம் வண்டியை வச்சு ஓட்டுவாங்க. நடந்து பேசி ஒரு 3-4 வயது வரை அந்த குழந்தை படிப்படியாக வளர்ந்தா தான் வளர்ச்சிங்கிறது நிரந்தரம். ஒரு குழந்தை பிறந்தானே அம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொன்னே விடுவாங்க அந்த குழந்தைய. ஏதோ பேய் பிறந்திருக்கா, பிறந்தோன்னு பேசுகிறேன், என்னடா ஆச்சு, ஏதோ மந்திரம் பண்ணிட்டாங்க. ஒரு குழந்தை பேசணும்னா யாரும் சந்தோஷப்படுவீங்களா? இல்லை ஒரு குழந்தை எந்திரிச்சு நேராக போய் எனக்கு யார் பிரசவம் பார்த்த டாக்டரு அப்படிங்கிறாங்க வச்சுருக்கேன். அந்த குழந்தைய யாராவது விரும்பி வீட்டுக்கு கூட்டி போவீங்களா? அச்சோ ஏதோ வித்தியாசமாக ஏதோ வீட்டில் நடக்குது, செய்வனை வச்சுட்டாங்க போல இருக்குன்னு நினைப்பான். ஆனால் ஒரு குழந்தை பிறந்தோன்னே பாம்பை பிடிச்சி விளையாடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ ப்ரோ பாம்பை பிடிச்சி ஒரு குழந்தை விளாண்டா போட்டா வாயில நொறதான், எந்திரிக்கவே முடியாது. 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட ஒரு இயக்கத்தை ஏதோ இங்கேயும் அங்கேயும் வந்து கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டத்தில் வரிசையா போறவங்களை மட்டும் நம்பவே கூடாது. இப்போ இங்கே நீங்களாம் வரீங்கல்ல, எங்கே போறீங்கன்னு கேட்டால் லியோனி பேசுகிறாரு, கேட்க போகிறான், ஆர்டி சேகர் என்னை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். இந்த பக்கம் ஒருத்தர் போகிறாரு, எங்கன்னே போகிறீங்க? ராயபுரம் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், சுகர் ஏறிக்கிருச்சு, 300 ஆகி போச்சு, டாக்டரை பார்க்கலான்னு போகிறேன், இப்படி தான் போவான். இன்னொருத்தர் நீ எங்கன்னே போகிற? மச்சனு கல்யாணம் வச்சுருக்கானப்பா, 500 ரூபா மொய் பண்ணியிருக்கேன், நான் ஒரு 600 ரூபாயாவது வைக்கணும், போயிட்டுருக்கேன். காரணத்தோடு தான் எவனாவது போவான். எங்கடா போறீங்கன்னா எல்லாம் போகிறாங்க, அதனால் நானும் போகிறேன்டா. இவன் தான் ரொம்ப ஆபத்தான ஆள். எந்த நேரம் வேணாலும் பொம்பளை பிள்ளை சீலையை பிடிச்சி இழுப்பேன், இழுத்துட்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்கிறவன்லாம் யாருன்னா எங்கே போகிறேன்னே தெரியாமல் போயிட்டு இருக்கான். பார்த்தீங்களா? அவன் தான். அந்த மாதிரி கூட்டத்தை எல்லாம் பார்த்து கலங்குகிற ஆலமரம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இன்னைக்கு அந்த பெண்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க துறையில வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை சொல்லும்போது நமக்கு கண்களில் தண்ணீர் வந்தது. வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு பொண்ணையா
அந்த பிள்ளைய பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி பிறந்திருந்தா அந்த வீட்டில் என்ன ஆகும்? பேசவும் இல்லை, கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்குது, இப்படியே இருக்கு. அழகான பொம்பளை பிள்ளை. அந்த அப்பா மேடையில் வந்து சொல்கிறான், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு. அதே நேரு ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. அந்த பொண்ணு பேர் ஜெர்லின். ஆள் ஜம்முன்னு ஒரு ரெட் கலர் கோட் போட்டு ஒயிட் பேண்ட் போட்டு அப்படி நினைச்சு. அந்த பொண்ணுக்கு காதும் கேட்காது, வாய் பேசவும் முடியாது. ஆனால் அந்த பொண்ணை பேட்மிண்டன் சாம்பியன் ஆக்கி பாரா ஒலிம்பிக் போட்டியில் 3 தங்கப்பதக்கங்களை அந்த ஜெர்லின்ங்கிற பொண்ணு வாங்கி அந்த தங்கப்பதக்கத்தை கையில் முதலமைச்சர் முன்னாடி அப்படி காட்டுது. அவங்க அப்பா காது கேட்காத வாய் பேசாத பிள்ளைய எப்படா வளர்க்க போறோம்னு நினைச்சேன். அந்த பிள்ளை இத்தனை ஆயிரம் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ஒரு அப்பனை பாராட்டுற மாதிரி 3 தங்கப்பதக்கம் என் பிள்ளை வாங்கி கொடுத்துருக்குன்னா இன்னைக்கே நான் செத்தாலும் மகிழ்ச்சியா சாவேன்னு சொல்லி முதலமைச்சருடைய கைகள் கண்களை பார்த்து அப்படியே கும்பிட்டார் அந்த ஆள். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு வாய் பேச முடியாத ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்றத அந்த ஆக்ஷனை பார்த்துட்டு இன்னொரு டீச்சரு அதை மொழிபெயர்த்து சொல்றாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு காதும் கேட்காது, வாய் பேச முடியாது, அதனால எங்கள் அப்பா இது எதுக்கெல்லாம் ஆயிக்கல, வீட்டில் உட்காரு, இப்படியே உன்னை உயிரோட சோத்தை போட்டு இப்படியே வச்சிருக்கான், உன்னை எங்கே படிக்க வச்சு அவன்கிட்ட போய் நான் கட்டி கொடுக்கறது, வாய் பேச முடியல, காது கேட்கல, இந்த பிள்ளைய கட்டிக்கனா எவன் கட்டுவான், நல்லா இருக்க பிள்ளைகளே கட்டிவிட்டு விரட்டி விடுறாங்க, உன்னைய நான் எப்படி படிக்க வைக்கிறேன்னா எங்கள் அப்பா நொந்துட்டாரு. ஆனால் எங்கள் அப்பாட்ட நான் கெஞ்சி அப்படியே ஆக்ஷன்லேயே அழுதேன். ஆனால் அதுக்குரிய சிறப்பு பள்ளியில் என்னை +2 வரைக்கும் படிக்க வச்சு இன்னைக்கு புதுமை பெண் நான் முதல்வன்கிற திட்டத்தில் பயனடைந்து பிகாம் முடித்து இன்னைக்கு ஒரு கம்பெனியில் நான் வேலை செஞ்சு 80,000 ரூபா நான் இன்னைக்கு சம்பாரித்து எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன்ட்டு வாய் பேச முடியாத அந்த பிள்ளை ஆக்ஷனில் சொல்லுது. அந்த பிள்ளைக்கு கை தட்டுறாங்க. இது மாதிரி சத்தம் கேட்கல. அதனால் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க கைதட்டினா அந்த பிள்ளைக்கு கேட்காது, எல்லாரும் கையை உயர்த்தி காட்டி அப்படி ஆட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே 10,000 பேரும் அந்த பொண்ணுக்கு கையை அப்படி ஆட்டினோன்னே அந்த பொண்ணும் அதை பயிற்றுவித்த அவங்க ஆசிரியரும் அப்பாவும் கண்கலங்கி அழுதாங்க. பார்த்தீங்களா? இந்த சாதனையை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, 4 ஆண்டுகள் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. பேப்பர்லாம் படிப்பியா இல்லையா? ஐயா படிப்பீங்களா இல்லையா? பாட்டுக்கு வந்துருச்சு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, பேப்பர்லாம் வாசிப்பீங்களா இல்லையா? இந்த செய்தியெல்லாம் பார்க்குறீங்களா டிவியில? தோழிங்கிற உழைக்கும் பெண்களுக்கான விடுதி, அன்பு சோலையின் முதியோர்களுக்கான திட்டம், அதே மாதிரி இன்னொரு ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் சொல்லிடுறேன், மக்களை தேடி மருத்துவம். அதுல பயனடைஞ்ச ஒரு அம்மா சொல்லுது, வலது பக்கம் பூரா அப்படியே கண்ணங்க கருப்பா இருக்காங்க அந்த அம்மா, வலது பக்கம் உடம்பு பூரா அப்படியே அசைவில்லாம 6 மாசமா படுத்திருந்தாங்க. அப்ப விசிட்டுக்கு வந்தவங்க என்னம்மா அப்படின்னா, எனக்கு பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் அந்த பெண் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு முறையாக சிகிச்சை கொடுத்து இன்னைக்கு அருமையாக படியேறி வந்து இன்னைக்கு நான் உயிரோட இந்த நேரு ஸ்டேடியத்தில் இருக்கிறதுக்கு காரணம் ஐயா முதல்வர் ஐயாவோட அந்த மக்களை தேடி மருத்துவம் தான். அதில் இதுவரைக்கும் 2.5 கோடி பேர் பெண்கள் இது பயனடைஞ்சிருக்காங்க. அதில் 1.5 கோடி பேர் பெண்களாம். ஏன்னா பெண்களுக்கு தொற்று நோய் தொற்றுக்கூடிய நோய்னா கண்டுபிடிச்சிடலாம். மெட்ராஸ் ஐனா ஒருத்தனுக்கு வந்தோன்னே தம்பி நல்லா இருக்கியான்னா அடுத்து நம்மளுக்கு வந்துடும். உடனே நல்லா இருக்கியாயா மெட்ராஸ் ஐயா அப்படின்னா அடுத்த நாள் இவன் கண்ணாடி போட்டு உட்காந்துருப்பேன், உன்னை பார்த்தேன் ஒட்டிக்கிச்சுறாங்க. கொரோனா ஒட்டுவார் ஒட்டி நோய், டிபி ஒட்டும். ஆனால் தொற்றா நோய் எதுன்னா பிரஷரு, சுகரு. வேலை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்மா மயக்கம் போடுது 100 நாள் வேலை திட்டத்தில். அந்த அம்மாவை தூக்கிட்டு வர்றாங்க, லட்சுமி ஆப்பா ஆஸ்பத்திரியில் போய் லட்சுமிக்கு அந்த துண்டை சுற்றி துணியை சுற்றி டாக்டர் ப்ரெஷர் பார்க்குறாரு. இது ஏன் இதுக்கு பம்ப் அடிக்கிறாரு, சைக்கிளுக்கு காத்தடிக்கிற மாதிரின்ட்டு. இல்லைம்மா லட்சுமிக்கு ப்ரெஷர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ரெஷரு 350 இருக்கு, இருந்துட்டு போகுதுப்பா, இன்னும் ஒரு 100 வேணா சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கானு காசு. அது உன் உடம்புல இருக்க ரத்த அழுத்தம் 350,
இன்னும் 100 கூடனா செத்து போயிடுவ நீ. அப்படியா சாமி, இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே தெரியும்? பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா சுகர் 500 போயிருக்கு. உனக்கு சர்க்கரை 500 இருக்கு. இல்லையே, சர்க்கரை வீட்டில் 300 கிராம் தானே இருந்துச்சு. போன வாரம் வாங்கினது ரேஷனில் தீர்ந்துருச்சு. எல்லாம் காய்ச்சல போட ஓ வீட்டில் டின்னில் இருக்க சர்க்கரையாக கேட்டோம். உடம்புல இருக்க சர்க்கரை சுகர்னா என்னன்னு தெரியல, ப்ரெஷர்னா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு கண்டுபிடிச்சு 2.5 கோடி பேர் இன்னைக்கு பயன்பெற்று ஐநா சபையினுடைய விருது தமிழ்நாடு அரசுக்கு கிடைச்சிருக்கு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அதில் CV சண்முகம்னு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாரு. எப்படி பேசினாருன்னு அவர் மாதிரியே பேசி காட்டவா? உட்கார்ந்து இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதா? எந்த கொம்பனாலும் அசைக்கணும்னு வேற கொம்பனே தேவையில்லை. உங்க ஆளுகளே போதும் அந்த கட்சியை நாசம் பண்றதுக்கு. அவங்களே சொல்றாங்க, இங்கே உள்ளே இருந்து ஓட்டி எடுப்பவர்களை நாம் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். இது என்னைக்கு கண்டுபிடிச்சு தேர்தலில் போட்டிட்டு எவன் எப்போ கிளம்ப போறான்னே கண்டுபிடிக்கணும். பக்கத்தில் இருக்கவன் இன்னொருத்தனை சந்தேகப்படுறான், இவன் கிளம்புறான்னு பேப்பரில் போட்டிருந்தாங்க அப்படின்னு. ஐயா தங்கமணியை ஒருத்தர் பார்க்குறாரு, தங்கமணி வீரமணியை பார்க்குறாரு. இவர் புறப்படுறாருன்னு முந்தா நாள் பேப்பரில் போட்டிருந்தாங்க. கடைசிக்கு எல்லாம் கிளம்பிடுவாங்க போல இருக்கு. எடப்பாடி மட்டும் தலையில் துண்டை போட்டு தனியாக உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஒரு கட்சி பொதுக்குழுவில் மற்ற எதிர்க்கட்சிகளை பற்றி பேசாமல் துரோகிகள் நம்மை துரோகம் செய்கிறார்கள்னு அவங்க கத்தம் போட்டு பேசுறாங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அம்மா வளர்மதி அம்மா அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? பொதுச் செயலாளர் புலி வேட்டைக்கு புறப்பட்டு விட்டார். புலி வேட்டைக்கு புறப்பட்டுருக்காங்க. ஏற்கனவே 10 புலி வேட்டைக்கு போய் எலியை கூட பிடிக்க முடியாம வெறும் கரப்பாம்பூச்சியை மட்டும் பிடிச்சி அல்லையில வச்சுட்டு உட்காந்துருக்காரு. புலி வேட்டைக்கு அவரு அதை கேட்டுட்டு புலி வேட்டைன்னு வளர்மதி அம்மா சொல்லுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுக்குனே ஒரு கதை வச்சிருக்கேன். ஒரு எலி நெல் பானை, அந்த பானைக்குள்ள தள்ளி உள்ள போகணும்னு முயற்சி பண்ணது, போக முடியல. டக்குன்னு ஒரு ஓட்டை விழுந்துச்சு அந்த பானையில, சின்ன ஓட்டை உள்ளுக்க போயிடுச்சு. எலி போய் நெல்லை பூரா சாப்பிட்டு 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 வகுறு புஷ்ஷுன்னு ஊதிடுச்சு. நல்லா சாப்பிட்டோம்டா, கிளம்பலான்னு திரும்ப ஓட்டை வழியாக வெளியே வருது, போக முடியல. ஓட்டை எப்படி பெருசாக்க, எலிக்கு என்ன தெரியும், சுத்தியலை வச்சுருக்க இப்படியே பார்க்குது, அங்கேயே செத்து போச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் புலி வேட்டைக்கு போய் கரப்பாம்பூச்சியை கூட பிடிக்க முடியும், எலி வேட்டைக்கு போய் கரப்பாம்பூச்சியை கூட பிடிக்க முடியாது. மிகச்சிறந்த கொள்கை பிடிப்புள்ள கூட்டணியோடு இந்த நாட்டில் தேர்தலை சந்திக்க போய் 210 தொகுதிகளிலும் வெற்றி பெறப் போவது நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின் தான். அவர்களுக்கு இடையில் நெருப்போடு போர் தொடுக்க வந்த விட்டில் பூச்சிகள் காணாமல் போய்விடுவார்கள். கனவு கண்டு பாத்திரங்களை அடுக்கி கொண்டிருந்த மண்பானை வியாபாரி கனவு கண்டு தனது பானைகளையே எட்டி உதைத்து பானைகளை உடைத்து முதலமைச்சர் கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய கனவை சிதைக்க போகின்ற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட அறிவு திருவிழா நடத்தும் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 எங்கள் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பார். 2026 ஆகஸ்ட் 15 அன்று சென்னை கோட்டையிலே மீண்டும் கொடியேற்ற போவது நம் தலைவர் மு.க.ஸ்டாலின் தான் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.